வெல்கம் டு தமிழமிர்தம் சேனல். தீபாவளி ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிக்கிறேன். நாம் வழக்கமாக முறுக்கு அதிரசம் எல்லாம் பண்ணுவோம். இது வந்து மைதா ரோஸ் பன், நல்ல ரோஸ் டிசைனில் இருக்கிறதுனால குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும், சாஃப்டாக இருக்கும். நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: இந்த அளவு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் எடுத்துக்கங்க. 1 கப் பால். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு இந்த மைதா மாவு அதில் போட்டுருவோம். அடுத்து சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரையும் அதில் போட்டுட்டு சிறிதளவு உப்பு. எந்த ஸ்வீட்டான பலகாரம் செஞ்சாலுமே சிறிதளவு உப்பு சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதை இப்போ பாலை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் ஒரு பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிக்கிடுவோம். இந்த அளவுக்கு உருண்டையை உருட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த உருண்டையை சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு பெரிய ரவுண்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிடுவோம். இந்த அளவுக்கு பெரிய ரவுண்டாக தேய்ச்சிக்கிட்டோம். இதை வந்து ஒரு விளிம்பில்லாத கிளாஸ் இப்படி எடுத்துக்கிட்டு அதை வச்சு நல்ல ஒரு 3-4 ரவுண்டு வரும் கட் பண்ணி கொஞ்சம் அமுக்கி திருகணும். அப்போ தான் நல்லா கட் ஆகும். அந்த தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த மிச்ச பகுதி அப்படியே தானாகவே வந்துடும். நீங்கள் எடுக்கணுன்னே தேவையில்லை. லேசாக அப்படி விரல்ட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த இதை எடுத்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா கொஞ்சம் இடம் விட்டு இப்படியே அடுக்கிக்கோங்க. இதை 4 அடுக்கிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணுங்க மெதுவாக. இப்படி ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கத்தி எடுத்து அதை 2 சரிபாதியாக அப்படியே கட் பண்ணி விட்டிங்கன்னா அழகான ரோஸ் கிடைக்கும். இப்போ இப்படி அழகாக ரோஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டோம். இதை எண்ணெயை வந்து காய வச்சு சிம்லையே காய வைக்கணும். இப்போ சிம்மில் வச்சே பொரிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வச்சு இப்படியே எடுத்து போட்டுருவோம். இப்படியே திருப்பி விட்டுருங்க. லைட் ப்ரௌன் கலராகவும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுருங்க. சிம்லையே எண்ணெய் இருக்கட்டும். அப்படியே அழகாக வெந்துடும் பொறுன்னு. இப்போ அருமையான மைதா ரோஸ் பன் ரெடி ஆயிருச்சு. இது நல்ல ரோஸ் வடிவத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.